லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. ஏய் கொளுத்தவனே, ஓட முடியுமா உன்னால? மடேனே, உன்னால கிரிக்கெட் கூட விளையாட முடியாது. மூளை இல்லாதவனே. நான் அப்படி இல்ல. நீ ஹீரோவா? காமெடி தான். போய் வீட்ல சாப்பிட்டு தூங்கு. உன்னால எதுவும் ஆகாது. என்ன நானும் உங்க மாதிரி தான். அவ முகம் பாருங்க, கண்ணீர் வருது. நான் உண்மையிலே அவ்வளோ மோசமா? எனக்கு எதுவும் புரியல. நான் ஏன் இப்படியா இருக்கணும்? தாத்தா இருந்தா என்ன சொல்லுவாரோ? நான் உண்மையாவே பலவீனமா? எனக்கு ஏதாவது திறமை இருக்கா? எது கூட எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க? யாரு? நான் என்ன ஆகப் போகிறேன்? அருள்மொழி யார்? அருள்னோட தாத்தா பிரான்சிஸ். தாத்தா, நீங்க? நான் போகவில்லை, உன்னை காத்திருக்கிறேன். தாத்தா, இது கனவா இல்ல உண்மையா? உண்மைதான், ஆனா பயப்படாதே. நான் தயாரா? நீ சாதாரண பையன் இல்லடா, உனக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. என்னத்தா? என்ன தாத்தா? நீ சாதாரண பையன் இல்ல அருள்மொழி, ஒரு பேரரசரின் தொடர்ச்சி. முன்னாள் வாழ்க்கையில் நீ உலகத்தை ஆட்சி செய்தவன். அது நான் தானா? ஆமா, அந்த ஆன்மா இப்போ உன்னுள் தான். உன் ஆன்மா பழையது அருள்மொழி, ஒரு மன்னனின் ஆன்மா. உலகம் மீண்டும் குழப்பத்திலே, ஒவ்வொரு நாளும் தியானம், ஒவ்வொரு நாளும் ஒழுக்கம். அதுவே உன் ஆயுதம். அருள்மொழி, வீரனா இருக்கணும்னா முதலில் மனசு அமைதியா இருக்கு. நீ கண்டுபிடிச்சது சாதாரண லாக்கெட் இல்ல, அது உன் சொந்த ராஜ லாக்கெட். ராஜராஜ சோழனின் வரலாறு அதுல இருக்கு. இது என்கிட்ட எப்படி வந்தது தாத்தா? அது உன்னை தேடி வந்தது. எனக்கு பயம் இருக்கு. என்னால முடியாதோன்னு தோணுது. பயம் இருக்கிறது அருள்னால், ஆனா அந்த பயத்தை வெல்லணும். அருள்மொழி, வலிமை உடம்புல இல்ல, மனசுலதான். நீ ஒன்னா இல்ல, நான் உன்னோட இருக்கேன். தாத்தா, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. உன் இதய துடிப்பை கேள், அதுதான் உன் சக்தியின் முதல் மொழி. அமைதியா இருக்கு. அமைதிதான் உண்மையான பலம். இதுதான் முதல் அறிகுறி. உன் சக்தி விழிக்குது, ஆனா அது உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். நான் பயப்படல, இது எனக்கு உள்ள இருந்து வருது. அப்படிதான் வரணும். சக்தி என்பது கோபம் இல்ல, சக்தி என்பது கட்டுப்பாடு. கோபம் தீ போல, கட்டுப்பாடு தான் அந்த தீயை ஒளியாக மாற்றும். நீ ஹீரோவா? காமெடி தான். போய் வீட்ல சாப்பிட்டு தூங்கு. அது இன்னும் என் மனசுல இருக்கு. நினைவுகள் வலிக்கலாம், ஆனா அது உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. வலி இருக்குது, ஆனா நான் அதை விட பலமானவன். அதுதான் கட்டுப்பாடு. கோபம் இல்லாத சக்தி தான் உண்மையான சக்தி. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். நான் தனியாக இல்லை. நான் தயார். என்னை யாரும் குறைக்க முடியாது. நான் என்னை நானே உருவாக்குவேன். நிமிர்ந்து நின்றாதான் உலகம் பார்க்கும். இனி நான் குனிய மாட்டேன். அழுதது போதும், இனி நான் தயாராகணும். இன்று நான் பலவீனமா இருந்தேன், நாளை நான் பலமா இருப்பேன். தாத்தா, நீ ஒவ்வொரு 3 வினாடிக்கும் வேஷம் மாத்துறே. என்ன இது? அது நான் இல்லடா, உலகம்தான் மாத்துது. அடுத்த தடவை வரும்போது நினைச்சுக்கோ, என் ட்ரெஸ்ஸையும் மாத்தாதே. தாத்தா, ஒவ்வொரு ட்ரெஸ் மாத்தாதீங்க. நீயும் மாறுறேப்பா. சரி, இனிமே ட்ரெஸ் மாறாது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். சக்தி வெளியே தெரிய வேண்டியதில்லை, அது உள்ளே இருந்தாலே போதும்.
நிலம் என்ன தாங்குது. உள்ள சக்தி ஒளியா பரவுது. உண்மையா இருக்கட்டும். நான் பிரபஞ்சத்தோடு ஒன்றாகிறேன். என் உடலும் என் உள்ளமும் ஒன்றாக இணைகிறது. உலகத்தின் உச்சி இது யோகா. சக்தியின் உச்சி, சூரியத்தின் உள்ளம், சூனியம், அமைதி. என் உள்ளத்தில் ராஜசக்தி விழிக்கிறது. நான் பயப்பட மாட்டேன். நான் தயாராக இருக்கிறேன். இது சக்தி அல்ல, இது பொறுப்பு. நான் போருக்கு வரவில்லை. நான் தர்மத்தை காக்க வந்தவன். அரசன் என்பது ஆட்சி செய்ய வருபவன் அல்ல, காக்க வருபவன். அதை கட்டுப்படுத்த தெரிந்தவன்தான் அரசன். என் பயணம் இது இன்னும் துவக்கம்தான். என் சக்தி என் கிராமத்துக்காக. இங்குதான் என் சக்தி கட்டுப்பாட்டில்தான். என் சக்தி என் உள்ளேதான். புலி சின்னம். நீர் உயிர், அதை காப்பாத்துறதா. அக்கினி கோபம் இல்லாம கூட எரியும். கட்டுப்பாடுதான் என் பலம். அக்னி, நீர், பனி என் கட்டுப்பாட்டில். அருள், இது என்னடா? நீ இப்படி ஆகிட்ட. பயப்படாதீங்க, இது காப்பாத்துறதான்.